மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்க இன்று பார்க்க போகிற விடயம் மனநல ஆரோக்கியத்திற்கும் இந்த இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படையாத தன்மைக்கும் உடைய தொடர்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் சைனை அல்லது மணி சின்னத்தை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். அதே நேரத்திலே இதை பார்க்காதவர்களை கட்டாயமாக அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப்பினூடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அண்மையிலே ஒருவர் என்னுடன் தொடர்பேசியின் மூலம் தொடர்பு கொண்டார். அவர் என்னுடன் மருந்து எடுத்து தன்னுடைய இரெக்டைல் டிஸ்பங்க்ஷனுக்குரிய இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மைக்குரிய மருந்துகளை பாவிப்பவர். அவர் சொன்னார், அது அவர் திருமணம் முடிக்கவில்லை. அவர் சொன்னார், அதாவது தான் இந்த மருந்தை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு கண்ணாடியில் முன்னின்று பார்க்கிறேன் சார், அல்லது என்னுடைய ஆண்குறியை நான் நேரடியாக என்னுடைய வீடியோ கேமரா மூலம் வீடியோ பண்ணி பார்க்கின்றேன். இன்னும் ஆண்குறி அவ்வளவு பெரிதாகவும் இல்லை, கூடுதலாக விரைப்படையவில்லை என்று சொல்லி அவர் சொன்னார். உண்மையாக எனக்கு அந்த நேரத்திலே பார்க்கின்ற போது மிகுந்த கவலையாக இருந்தது. அதாவது உங்களுடைய மனநல ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்குமாக இருந்தால் உலகத்திலே விற்கப்படுகின்ற 28,000 ரூபாய்க்கு அதிகமான மருந்துகளை குடித்தால் கூட உங்களுக்கு இந்த இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன் என்று சொல்லப்படுகின்ற ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை நீங்காது. காரணம் என்ன? முக்கியமாக இதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய மனநல ஆரோக்கியம் மிக மிக முக்கியமானது. நீங்கள் உங்களுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்ல உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வேலை தளத்திலோ அல்லது வேறு இடத்துல வேலை செய்கின்ற போது, ஒரு கடையிலோ வேலை செய்கின்ற போது அங்கு இருக்கிற உங்களுடைய உயர் அதிகாரியுடன் நீங்கள் ஏதாவது சண்டை பிடித்தால், பிரச்சனைப்பட்டு வந்தால், அன்று இரவோ அல்லது அன்று விடியற்காலையிலோ நீங்கள் உங்களுடைய மனைவியுடன் இருக்கின்ற போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் உங்களுடைய ஆண்குறி ஒழுங்காக விரைப்படைய முடியாத ஒரு நிலைமையை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அது எங்களுக்கும் பொருந்தும். நாங்கள் கூட வைத்தியசாலையில் உயர் வைத்தியர்களுடன் ஏதாவது பிரச்சனை பட்டு கொண்டு வந்தால் எங்களுக்கும் வடிவாக விளங்குகிறது எங்களுடைய ஆண்குறி உரிய முறையிலே அது விரைப்படைய முடியாததை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே என்றபடியினாலே வடிவாக கவனித்துக் கொள்ள வேண்டும். மனநல ஆரோக்கியம் என்பது மிகவும் முக்கியம். எனவே உங்களுடைய ஆண்குறி விரைப்படைந்து விட்டதான்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்க்காதீர்கள், அல்லது போனை வைத்து நான் முதலே சொன்ன வீடியோ பண்ணி பார்க்காதீர்கள். அதே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை உங்களுடைய தலைக்குள்ளே எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி மீண்டும் அந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையை இன்னும் கூட்டுமே தவிர ஒருபோதுமே குறைக்காது. எனவே மனநல ஆரோக்கியம் மிகவும் முக்கியமானது. இதனுள்ளே இருக்கின்ற அந்த மருத்துவ ரீதியான உண்மை என்னவென்றால், எங்களுடைய மூளையிலே இந்த நைட்ரிக் ஆக்சைடு எனப்படுகின்ற ஒரு வேதியியல் பொருள், ரசாயன பொருள் சுரக்கப்படுகிறது. இந்த N2O எனப்படுகிற இந்த நைட்ரிக் ஆக்சைடானது இரத்தத்தின் மூலமாக ஆண்குறியை அடைந்து ஆண்குறியிலே இருக்கின்ற அந்த நாடிகளை எல்லாம் என்ன செய்கிறது என்றால் விரிவடைய செய்கிறது. இந்த விரிவடைய செய்கின்றபடியினாலே தான் இந்த ஆண்குறிக்கு கூடுதலான அளவு ரத்தம் சென்று ஆண்குறி விரைப்படைகிறது. எனவே இந்த நைட்ரிக் ஆக்சைடானது மூளையிலே இருந்து வருவதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது எங்களுடைய மனநலம். எங்களுடைய மனநலம் டிப்ரெஸ்ட் ஆயிருந்தால், அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ்ல இருந்தால், இந்த நைட்ரிக் ஆக்சைடு வெளியிலே சுரக்கின்ற அளவு சரியாக குறைந்து அதன் காரணமாக நாங்கள் எந்த உலகத்திலிருந்து எந்த பெரிய மருந்தை கொண்டு போட்டாலும் எங்களுக்கு ஒருபோதுமே எங்களுக்கு நன்மை வராது. என்றபடியினாலே தயவு செய்து மனநல ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். நீங்கள் மனைவியுடன் பாலியல் உறவை வைத்துக் கொண்டிருக்கின்ற போது டிப்ரெஸ்டாவோ ஸ்ட்ரெஸ் ஆகவோ இருக்காதீர்கள். அந்த விடயம் ஒரு சந்தோஷமான விடயம்.
செக்ஸ் என்பது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விடயம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய தருணம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய நிமிடங்கள். அந்த நேரத்திலே ஆபீஸ்ல என்ன நடந்தது, வேலைத்தளத்தில் என்ன நடந்தது, இந்த பிசினஸ்ல இவ்வளவு பழுதா போய்விட்டது, இவ்வளவு மரக்கறிகள் பழுதா போய்விட்டது, எனக்கு 1 லட்சம் 2 லட்சம் நட்டமாகி விட்டது என்று யோசித்தீர்கள் என்றால் அவ்வளவுதான் உங்களை ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை ஏற்படும். எனவே நான் சொல்லுவேன், ஒரு படுக்கை அறைக்குள்ளே நீங்களும் மனைவியும் செல்லுகின்ற போது லேப்டாப்பை விட்டு வைக்க வெளியில வைக்க வேண்டும், போன்ஸை வெளியில வைக்க வேண்டும். அதே நேரம் டப்புகள் இருந்தால் டப்புகளை வெளியில வைத்து போட்டு இருவருமே தனியாகத்தான் அந்த படுக்கை அறைக்குள்ளே செல்லுங்கள். அனைத்தையுமே வெளியிலே கலட்டி விட்டு போட்டு செல்லுங்கள். அதே நேரத்திலே என்னுடைய நிகழ்ச்சி பல பெண்கள் பார்க்கலாம். இன்றைக்கு ஏறக்கூடிய 15க்கு மேற்பட்ட பெண்கள் இது மட்டும் எனக்கு தொலைபேசியின் மூலம் தொடர்பில் எடுத்தார்கள். மிகுந்த சந்தோஷமான விடயம். மனைவி மேலும் கவனிக்க வேண்டும், சில நேரங்களிலே உங்களுடைய கணவனுடைய ஆண்குறி விரைப்படையாது விட்டாலும், கேட்டுக்கொள்ளுங்கள், ஆண்குறி விரைப்படையாது விட்டாலும் நீங்கள் அவருக்கு உற்சாகத்தை அளிக்கக்கூடிய சொற்களை சொல்ல வேண்டும். என்ன, உங்களுடைய ஆண்குறி நன்றாக விரைப்படைந்திருக்கிறது, இப்போது எனக்கு மிகுந்த சுகமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நீங்கள் வாயினாலே ஏதாவது சத்தங்கள் போடுவதென்றாலும் அல்லது வேகமாக மூச்செடுப்பதென்றாலும் நீங்கள் பொய்யாக கூட அப்படி ஒரு பொசிஷனை நீங்கள் எடுத்து, அப்படி ஒரு நிலைமையை நீங்கள் எடுத்து அதன் மூலமாக ஆணுக்கு எனக்கு நல்லாக ஆணுக்கு ஒரு சந்தோஷத்தை திருப்தியை கொடுப்பேன். அவர் நினைப்பாரேன்னு என்னுடைய மனைவி வாயினாலே சத்தம் போடுகின்ற போது, கண்ணை மூடுகின்ற போது, வேகமாக மூச்செடுக்கின்ற போது எனக்கு மனைவிக்கு நல்ல ஒரு உச்சக்கட்டம் வந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஆணுக்கு உங்களுக்கு ஏற்படுகிற, அதாவது தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் துணைக்கோ ஏற்படுகிற திருப்தி அந்த ஆணுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமாக இருந்தால் அதுவே அந்த ஆண்குறி இன்னும் கூடுதலாக விரைப்படைய தூண்டும். அதை விட்டு போட்டு நீங்கள் பெண்கள் என்ன சொல்லும், ஐயோ இதென்ன இது நீளம் காணாது, இன்னும் எழும்பவில்லை, இன்னும் விரைப்படையவில்லை, உள்ளுக்குள்ளே விட போதாது என்று சொல்லுவீர்களாக இருந்தால் அதே அந்த ஆணுக்கு ஒரு எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தி என்ன ஏற்படுத்தும் என்றால் இன்னும் கூடுதலான பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர குறைக்காது. எனவே பெண்களுக்கும் இந்த பாலியல் வாழ்க்கையிலே 100% பங்கு இருக்கின்றது. கதையுங்கள். இப்போது இன்று 15 மேற்பட்ட பெண்கள் கதைத்தால் உண்மையாக சரியான கஷ்டமாக இருந்தது. நான் பல இடங்களுக்கு லெக்சர்ஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக, விரிவுரை நடத்துவதற்காக செல்கிறேன். அது நடத்தி கொண்டு இருக்கின்ற போது கூட பல தொலைபேசிகள் வந்தது. இப்போதும் கூட உங்களுக்கு தெரியும் தொலைபேசி அழைத்தல் வந்து கொண்டே இருக்கின்றது. எனவே பெண்கள் முக்கியமாக 100% நீங்கள் ஒரு ஆணினுடைய இந்த பாலியல் உறவிலே நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு சடமாக இருந்தீர்கள் என்றால் அங்கு ஒன்றுமே நடக்கப் போவது கிடையாது. அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது, பெயர் சொல்ல தேவையில்லை, ஊர் சொல்ல தேவையில்லை, நேரடியாகவே என்னுடன் கதைப்பதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே மனநல ஆரோக்கியம், அதாவது ஸ்ட்ரெஸ் இல்லாமல், டிப்ரெஷன் இல்லாமல் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னோட நேரடியாக கதையுங்கள். மனைவி முக்கியமாக உங்கள் கணவனுடைய சந்தோஷத்திலே முக்கிய பங்கு வைக்க வேண்டும். அதே நேரத்தில் மீண்டும் ஆண்களுக்கும் கணவன்மாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, உங்களுடைய மனைவி உச்சக்கட்டம் அடைந்த பிற்பாடுதான் நீங்கள் உச்சக்கட்டத்தை அடைய வேண்டும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.